Christianity today is more audible than visible. இன்றைய கிறிஸ்தவம் கேட்க முடியும், பார்க்க முடியாது. ஆனா இயேசு சொன்னார், மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு, நற்சொற்களை கேட்டு இல்ல, நற்செயல்களை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும் சொல்லி சொன்னார். ஒரு சாம்பிள் வசனம் சொல்றேன், அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எபிரேயர் 10 எல்லாரும் எடுங்க தயவு செய்து. எபிரேயர் 10 தமிழ்ல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல், வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரி, அதுக்கு முந்தின வசனம், இன்னைக்கு இந்த வசனத்தை இந்த வசனம் வந்து பாஸ்டர்ஸுக்கு மார்க்க பெரிய பயங்கர ஃபேவரட் வேர்ட்ஸ். சபை கொடுக்கிறது சிலர் விட்டு விடுறது போல விட்டு விடாமல். எதுக்கு சபை கூடி வரணும்? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்லி நற்செயல்களுக்கு ஒருவர் தூண்டணும், ஒருவர் கவனிக்கணும். எதுக்கு சர்ச்சைக்கு ரெகுலரா வரணும்? இந்த வாரம் பூரா நான் என்ன நற்செயல் பண்ணேன்னு உனக்கு சொல்லணும், நீ என்கிட்ட சொல்லணும். நம்ம ஒருத்தருக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி நாம் சபைக்கு கூடி வரணும். சோ இந்த சபை கூடி வருகிறதே எதுக்கு? ஒருவருக்கு ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி. யாராவது இது என்னைக்காவது இதை எப்படி சொல்லியிருக்காங்களா? சாரி, நான் கொஞ்சம் ஹார்டா பேசுனேன்னு நினைக்கிறேன். இல்ல நல்ல ஒரிஜினலா பேசுனீங்க. நல்ல வேர்டு. இப்போ நம்ம அவரை தானே ப்ளீஸ் பண்ணணும்.